ரைட் பை. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல நம்ம இருக்கோம், லெக்சர் 4ல இருக்கும். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல்ல எல்லா மாடலுமே நம்ம கத்துக்கிட்டோம். C1 C2 C3 இது மூணு என்னப்பா காம்பினேஷன் கேட்டா உங்களோட பதில் சார் மூணுமே சீரீஸ். தென் இது என்னன்னு கேட்டா இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்னு உங்களால சொல்ல முடியும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். ஸோ எப்பெல்லாம் 5 கெப்பாசிட்டர் நீங்க பாக்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்ற விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். அப்போ இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், நடுவுல இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர். ஆக்சுவலா இந்த சர்க்கியூட்டும் ஒண்ணுதான். இங்க ஜின்னு ஒரு கெப்பாசிட்டர் எழுதுறேன், ஜின்னு ஒரு கெப்பாசிட்டர் எழுதுறேன், அந்த கெப்பாசிட்டர் தான் இந்த கெப்பாசிட்டர். இதுதான் பி, அப்ப இதுதான் பி, இதுதான் கியூ, இதுதான் கியூ, இது ஆர், இது எஸ், இது ஆர், இது எஸ். அன்னைக்கு என்னப்பா கத்து கொடுத்தேன்? பி பை கியூவும் ஆர் பை எஸ்ஸும் ஈக்குவலா இருந்தா நடுவில் இருக்கிற கெப்பாசிட்டர் தற்கொலை பண்ணிக்குன்னு சொன்னா செத்து போயிடும். அதுக்கப்புறமா பிஎன்கியூ சீரீஸ் காம்பினேஷன், பிஎன்கியூ சீரீஸ் காம்பினேஷன், ஆர் அண்ட் எஸ் சீரீஸ், ஆர் அண்ட் எஸ் சீரீஸ், ரெண்டுத்தோட ஆன்சரும் பேரலல்னு கத்து கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? ரைட். அன்னைக்கு அதோட முடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு பேச போறது டயலக்ட்ரிக் சம் பேச போறோம், டயலக்ட்ரிக்கோட சீரீஸ் அண்ட் பேரலல் பேச போறோம். இவ்வளோ விஷயம் நம்ம கத்துக்க போறோம். கத்துக்கலாமா? டயலக்ட்ரிக். சார் முதல்ல டயலக்ட்ரிக்னா என்னங்க சார்? இது கொஞ்சம் பெரிய லெசன்றதுனால ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிச்சிடறேன், முடிக்க முடியல நாளைக்கு ஒரு ½ hourல முடிச்சுட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி உள்ளார போயிடுங்க. டயலக்ட்ரிக். டயலக்ட்ரிக் இஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். எழுதலாம் டைம் ஆகும், அப்படியே காதல் வாங்கிக்கோ. டயலக்ட்ரிக்ன்றது ஒரு இன்சுலேட்டர். டயலக்ட்ரிக் இஸ் அன் insulating material in which all the electrons are tightly bounded to the nucleus. எல்லா எலக்ட்ரானும் நியூக்ளியஸோட டைட்டா பவுண்ட் ஆயிருக்கும். எல்லா எலக்ட்ரானும் நியூக்ளியஸோட டைட்டா பவுண்ட் ஆயிருக்கும். ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இது வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரியாது. ஒரே நிமிஷம். இப்போ எல்லாம் அடிக்கடி அந்த பென் அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது, ஏன்னு தெரியல. அதே புது பென் தான். Dielectric is an insulating material in which all the electrons are tightly bounded to the nucleus. Okay. Right. ஒரே நிமிஷம். So electrostatic series and parallel, capacitor, இது எல்லாமே பேசிட்டோம். ஒரு நிமிஷம் வரும். டயலக்ட்ரிக் செக். Okay. Dielectric. So dielectric is an insulating material in which all the electrons are tightly bounded to the nucleus. எல்லா எலக்ட்ரானும் நியூக்ளியஸோட ரொம்ப டைட்டா பவுண்டா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு இன்சுலேட்டர், இல்லைன்னா டயலக்ட்ரிக். கரெக்டா? ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக்கை வச்சா என்ன நடக்கும்? ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட், ரெண்டு பிளேட் இருந்தாதான் கெப்பாசிட்டர்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் டி, ஏரியா ஆஃப் த பிளேட் ஏன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன கேள்வினா, ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டர், ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டரா இருந்தா எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கத்துக்கிட்டீங்க. ஏற்கனவே லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு கத்து கொடுத்துருந்தேன். ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டர் எப்சிலான் நாட் ஏ பை டி, எப்சிலான் நாட் ஏ பை டி. ஆமாங்க சார். ஒருவேளை இதுல ஃபுல்லா மீடியம் ஃபில் ஆயிருந்ததுன்னா, ஸோ மேல ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட்டு, இந்த பிளேட் ஃபுல்லா ஏதோ ஒரு டயலக்ட்ரிக்னா ஒரு இன்சுலேட்டர் ஃபில் ஆகி இருந்ததுன்னா, இப்போ இதோட கெப்பாசிட்டர் ஃபார்ம்ல என்ன சார் ஆகும்? இதோட கெப்பாசிட்டர் எப்சிலான் ஏ பை டி. ஏன்னு உனக்கு புரியும். ஏரா இருந்தா எப்சிலான் நாட்டு, மீடியமா இருந்தா எப்சிலானுக்கு பதிலா எப்சிலான் நாட், எப்சிலான் ஆறுன்னு தெரியும். சில என்சிஆர்டில கேன்னு கூட கொடுத்துருப்பாங்க, உன் விருப்பம் தான். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கே, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இல்லைன்னா டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. அப்ப C equal to எப்சிலான் நாட் கே ஏ பை டி
சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ பை டி. பா உன் விருப்பம் தான், குழப்பிக்காத. கேன்னு கொடுத்தாலும் சரிதான், எப்சிலான் ஆர்னு கொடுத்தாலும் சரிதான், ஒவ்வொரு புக்குக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்சிலான் ஆரா இருந்தாலும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி தான், கேவா இருந்தாலும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி தான். இது சி டேஷ். சி டேஷ் சி டேஷ்னா மீடியத்தில் இருக்கும் பொழுது. அப்போ உனக்கு என்ன கத்துக்கிட்ட? டயலக்ட்ரிக் அதிகமா இருந்தா கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகும். இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணோம்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். The slab is placed between the plates. The slab is placed between the plates. இப்போ ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக்கை ஃபில் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்? நான் சொல்றேன், அப்படியே 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். படி, அப்படியே பேரலா படி. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல டயலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். அதனால பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சா பொட்டென்ஷியலும் குறையணும் தானே, ஆனா மைனஸ்ல இருக்குல்ல, அதனால பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். பா இது கேட்ட 1 மார்க் உங்களோட போர்டில். when dielectric slab is placed between the plates, what happen? என்னெல்லாம் நடக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், பொட்டென்ஷியல் அதிகமாகும். பொட்டென்ஷியல் அதிகமானா கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகும். கெப்பாசிட்டன்ஸஸ் இன்க்ரீசஸ். எப்ப கேட்டாலும் சொல்லணும். முதல்ல எல்லாரும் இந்த 3 லைன் படிங்க. சானா குடி நீங்க, பவன் யமுனா குடி. ஓகே, குட் ஈவினிங் சார். ரைட் பட் அகைன் கிளாஸ் வாங்க சார். சொல்டா சார் சார்ஜ் என்ன சார் ஆகும்? சார்ஜ் மாறும் பா. சார்ஜ் q dash equal to q into 1 minus k by c ன்னு வரும். இந்த டெரிவேஷனை போட்டு காட்டுறேன். ஒரே நிமிஷம். இப்போ முதல்ல நான் அந்த சார்ஜ் இடத்துக்கு போகல, அடுத்த டாபிக்ல தான் சார்ஜ் வருது. சார்ஜ் வரும்போது நம்ம படிச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷத்துல அந்த டாபிக் போயிடலாம். முதல்ல இதை நல்லா கத்துக்கோங்க. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல டயலக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். அதுக்கான காரணம் பொட்டென்ஷியல் அதிகமாகும். அதுக்கான ரீசனு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். கத்துக்கிட்டீங்களா? இது ஒரு மெத்தட். அடுத்தது கேர்ஃபுல்லா கவனி. இப்போ ஒரு 5 மார்க் டெரிவேஷனு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துறேன். அதில் எப்படி சம் போடணும்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஸ்லாப் வச்சா சார்ஜ் என்ன ஆகும், பொட்டென்ஷியல் என்ன ஆகும், எவ்வளோ குறையுன்றது எல்லாத்தையும் நம்ம பேசிடலாமா? ஓகே, ஒரே நிமிஷம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate capacitor with dielectric. நான் ஏற்கனவே உங்களை அவேர் பண்றது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தான் 5 மார்க் கேட்பாங்க, ரே ஆப்டிக்ஸ்ல தான் 5 மார்க் கேட்பாங்க. எல்லா வருஷ பேப்பரையும் எடுத்து பாரு, அதிகபட்சம் இந்த 2 லெசன்ல தான் எல்லாமே இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ என்ன ஆகும்னா இந்த 2 லெசன்ல தான் 5 மார்க் கேட்பாங்க. அதனால தான் இந்த லெசன் அவ்வளோ டீட்டெயில்டா பேசிட்டு இருக்க. நல்லா கத்துக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் a parallel plate capacitor. கவனிங்க, ஒரு பிளேட் மேல, இந்த பிளேட்டோட ஏரியா ஏ, இன்னொரு பிளேட்டு கீழே, அந்த பிளேட்டோட ஏரியாவும் ஏ தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டஸ் டி. இப்போ இது ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டர். ஆமா, நடுவுல ஒண்ணுமே இல்லை. நடுவுல டி திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டயலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்றேன். அப்ப நடுவுல இருக்கிற ஏர் கேப் எவ்வளவு சார்? டி மைனஸ் டி. நடுவுல இருக்கிற ஏர் கேப் டி மைனஸ் டி. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு போகும்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, டயலக்ட்ரிக் ஸ்லாப்ல இ டேஷ். பொறுமையா கத்துக்கோ. ஏர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, டயலக்ட்ரிக் ஸ்லாப் உள்ளார இ டேஷ். முதல்ல கியூ கத்துக்கோங்க. கியூக்கு பதிலா சிக்மா ஏ. இதை ஏற்கனவே நீங்க படிச்சதுதான். சிக்மாவுக்கு பதிலா கியூ பை ஏன்னு தெரியும், கியூக்கு பதிலா சிக்மா ஏ. இங்க டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும். நான் என்ன பண்றேன் பாருங்க, 2 ஸ்டெப்ல முடிச்சு கொடுத்துறேன். டோட்டல் பொட்டென்ஷியல் ஏர்ல
இ அதோட டிஸ்டன்ஸ் டி மைனஸ் டி. மீடியத்துல இ டேஷ் அதோட டிஸ்டன்ஸ் டி. ஏன் சார் வீக்கு நீங்க இ டாட் டின்னு போட்டிருக்கீங்க? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் dv equal to minus of e dot dx ன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப வீக்கு பதிலா e dot d ஜெனரல் ஃபார்முலா. பொட்டென்ஷியல்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். v equal to e dot d. இப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஏர் இருக்கு, இன்னொன்னு மீடியம் இருக்கு. அப்ப ஏர்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E, மீடியத்தோடது E dash, ஏர் கேப் d மைனஸ் டி, இதோட திக்னஸ் டி. கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஈக்கு பதிலா v equal to ஈக்கு பதிலா சிக்மா பை எப்சிலான் நாட். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும் தானே? சிக்மா பை எப்சிலான் நாட். அவுட் சைட்ல ஜீரோ தானப்ப? அவுட் சைட்ல ஜீரோ தானப்ப? ஆமா சார். அப்ப இங்க ஒரு டி மைனஸ் டி. மீடியம்ன்றதுனால சிக்மா பை எப்சிலான், இது ஒரு டி. சிக்மா பை எப்சிலான்னா டி மைனஸ் டி பிளஸ் சிக்மா பை என்ன பண்றேன்னு பாருங்க. எப்சிலானா பதிலா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர், உனக்கு பிடிக்கலன்னா கே போட்டுக்கோ, இன்டூ டி. காமன் டேர்மை தூக்கி வெளில போடுங்க. சிக்மா பை எப்சிலான் நாட்டை வெளில போட்டுருங்க. வெளில போட்டா மீதி என்ன இருக்கும்? இங்க டி மைனஸ் டி இருக்கும், இங்க டி பை எப்சிலான் ஆர் இருக்கும், டி பை எப்சிலான் ஆர் இருக்கும். டி மைனஸ் டி பிளஸ் டி பை எப்சிலான் ஆர். கத்துக்கிட்டீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யாரை தேடி போறோன்னு பாருங்களேன். கெப்பாசிட்டன்ஸை தேடி போறோம். கெப்பாசிட்டன்ஸை தேடி போறோம்னா யாரு ரெண்டு பேர் வேணும்? Q வேணும், V வேணும். அவ்வளவுதான், சொல்லி பழகுங்க. Q சிக்மா ஏ, V இதோ கண்டுபிடிச்சோம். சிக்மா பை எப்சிலானா டி மைனஸ் டி பிளஸ் டி பை எப்சிலான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கிருந்து சி ஈக்குவல் டு கியூ பை வி சால்வ் பண்ணனா இந்த டெரிவேஷன் முடிஞ்சிடும். ஸோ பிரமாதமா நமக்கு தேவையான 5 மார்க் எடுத்துட்டு வந்துடலாம். அது பிரச்சனை இல்லை. இதுல சம் போடணும். எல்லாத்தையும் தோ கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கிட்டே வா. கியூக்கு பதிலாக சிக்மா ஏ, விக்கு பதிலாக சிக்மா பை எப்சிலான்னா டி மைனஸ் டி பிளஸ் டி பை கே. திரும்பவும் சொல்றேன், உன் விருப்பம் தான். எப்சிலான் ஆறுனாலும் கேனாலும் ஒன்று தான். நான் உங்க கொஸ்டின் பேப்பர்ல கே கொடுத்தா கே யூஸ் பண்ண, எப்சிலான் ஆர் கொடுத்தா எப்சிலான் ஆர் யூஸ் பண்ணிக்கோ. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொன்னாலும் சரிதான், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொன்னாலும் சரிதான். சிக்மாவுக்கு சிக்மா போயிடும் சார். ஆமா. ஸோ ஃபைனலா நீங்க தேடி வந்தது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor with dielectric medium C. Epsilon naught A by D minus T plus T by K. Epsilon naught A by D minus T plus T by K. திரும்ப எழுதுறேன். Epsilon naught A by D minus T plus T by K. இது மீடியம் ஃபில் ஆயிருந்தா எவ்வளவு சம் தெரியுமா கிராஸ் பண்ண போகுது? அதுல விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெரிவேஷன் அப்படியே கேட்கலாம். எல்லாமே ப்ராப்ளம் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் என்சிஆர்டியோட பேப்பர் எடுத்து பாருங்க, எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கன்ட்டு. ஸோ இந்த கொஷினோட பேரு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor with dielectric slab. ரைட்டா? ஸோ ரிப்பீட்டர்ஸ் உனக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். எப்சிலான் நாட் ஏ பை டி மைனஸ் டி பிளஸ் டி பை கே. இந்த ஃபார்முலா கொஞ்சம் உணருங்க. இதே நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, ஏர் ஃபீல்டு எப்சிலான் நாட் ஏ பை டின்னு மட்டும் சொல்லி கொடுத்தனா, எப்சிலான் நாட் ஏ பை டி ஃபுல்லி டயலெக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபுல்லி டயலெக்ட்ரிக் ஃபீல்டு எப்சிலான் நாட் கே ஏ பை டி. கவனமா கத்துக்கணும். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஃபுல்லா டயலெக்ட்ரிக் வச்சுட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா, ஃபுல்லா ஏர் தான் இருந்தா இந்த ஃபார்முலா. கத்துக்கிட்டீங்களா? பார்ஷியலி ஃபீல்டு தான் சிக்கல். இப்ப நம்ம கத்துக்கிட்டது பார்ஷியலி ஃபீல்டு. எப்சிலான் நாட் சாரி பார்ஷியலி ஃபீல்டு எப்சிலான் நாட் ஏ பை டி மைனஸ் டி பிளஸ் டி பை கே. புரியுதா உங்களுக்கு? இந்த டீயும் கேவும் இல்லைன்னா பழைய ஃபார்முலா போயிடுச்சு பாரு. யாருக்கு போயிடுச்சு பாருங்க. ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலா நல்லா படிங்க. வெறும் யாரா இருந்தா எப்சிலான் நாட் ஏ பை டி. பொறுமையா கத்துக் கொடுக்குறப்ப நல்லா கத்துக்கோங்க. ஃபுல்லி மீடியம் எப்சிலான் நாட் கே ஏ பை டி. இந்த கேக்கு அவங்க வேல்யூ கொடுத்துருவாங்க 2.4 ஏதாவது கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா கேவோட வேல்யூ 1 இருந்தா, எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 இருந்தா அது ஏர் ஃபீல்டு. இங்க கே 1 கொடுத்தீங்கன்னா இங்க டிராவல் ஆயிடும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ எப்சிலான் நாட் ஏ பை டி மைனஸ் டி பிளஸ் டி பை கேன்றது மீடியம் ஃபீல்டு. உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி. இப்ப இந்த டயக்ராமுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க சொல்லணும்.
மேல இருக்கிற பிளேட் ஒரு பிளேட், கீழே இருக்கிற பிளேட் இன்னொரு பிளேட். ரெண்டுத்துக்கு நடுவில் T1 திக்னஸ் இருக்கிற ஒரு ஸ்லாபை பிளேஸ் பண்றேன். T2 திக்னஸ் இருக்கிற இன்னொரு ஸ்லாபை பிளேஸ் பண்றேன். டிஸ்டன்ஸ் D தான். என்னோட கேள்வி, இதோட டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1 K2ன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் எழுதுங்கன்னு தெரியும்னா மேலே எப்சிலான்னா ஏ. சரி, ஏரியா ஆஃப் த பிளேட் மாறாது, ஏ தான். பை என்ன பண்ற பாருங்க எல்லாரும், டி மைனஸ் ரெண்டு திக்னஸ் இருக்கு சார், அப்ப T1 பிளஸ் T2 பிளஸ் T பை கே, ரெண்டு திக்னஸ் ரெண்டு கே, அப்ப T1 பை K1 T2 பை K2. பை இப்படிதான் நீங்க இந்த சம்முக்கு ஃபார்முலா ரெடி பண்ணணும். இந்த டயக்ராமுக்கு ஃபார்முலா நீங்க இப்படிதான் ரெடி பண்ணணும். ஸோ ஜெனரல் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ டி மைனஸ் டி பிளஸ் டி பை கே. கத்துக்கிட்டீங்களா? இங்க வந்தீங்கன்னா எப்சிலான் நாட் ஏ டி மைனஸ் T1 பிளஸ் T2 பிளஸ் T1 பை K1 பிளஸ் T2 பை K2ன்னு கேர்ஃபுல்லா கத்துக்கணும். இதே 3 ஸ்லாபா இருந்தா 3 எழுதணும், 4 ஸ்லாபா இருந்தா 4 எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து டயலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்றாங்கன்னு நீங்களா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ உங்ககிட்ட ஒரு 5 rupees எடுத்துக்கோ, எங்கேயாவது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் போங்க, அண்ணா ஒரு கெப்பாசிட்டர் கொடுங்கன்னு கேளு, அந்த கெப்பாசிட்டர் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்து சுற்றி எடுத்து வேகமாக ஒரே தலையில போட்டு உடச்சிரு. உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் பவுடரா கொட்டும், மாவா கொட்டும், வெள்ளை கலர்ல கொட்டும். மைக்கா வச்சிருப்பாங்க, களிமண் வச்சிருப்பாங்க, கிளேல. அது ஏன்னா அதெல்லாம் டயலக்ட்ரிக். ஏன் தெரியுமா ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஃபில் பண்றாங்க? ஏன்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட குறைக்கணும், பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணணும். பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணாதான் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல நான் இன்க்ரீஸ் பண்ணாதான் உன் ஸ்கோரு அதிகமாகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். உனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணாதான், அதாவது உன் பொட்டென்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களோட மார்க்கோட அளவு அதிகமாகும், உங்களோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். அப்ப when the dielectric slab is placed between the plates, electric field decreases, potential increases, capacitance increases. இத மட்டும் மறக்கவே மறக்காது. ரைட்டா? அனிஸ் சார்ஜ் என்ன ஆகும்னு கேட்டேன், கரெக்டா? ஆமா சார். ரைட். இங்க பாருங்களேன், இது ரெண்டு பிளேட், ஒரு பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். இங்க இருக்கிற சார்ஜ் பிளஸ் கியூனா நல்லா கத்துக்கோங்க. எப்படி சொல்றது, கெப்பாசிட்டர்ல இருக்கிற ரெண்டு பிளேட்டும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி, ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரின்னு வச்சுக்கோயேன். இவன் எவ்வளோ இருக்கானோ அதே தான் இவனும் இருப்பான். இது பிளஸ் 10 கூலும்னா இது மைனஸ் 10 கூலும் தான் இருக்கும். ரெண்டு பிளேட்டும் வேற வேற வேல்யூ இருக்காது, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேமா இருந்தாதான். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் போயிடும். E0 எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்க ஒரு டயலக்ட்ரிக் ஸ்லாபை நான் பிளேஸ் பண்றேன். இங்க டயலக்ட்ரிக் ஸ்லாப்ல போலார் மாலிகுல் என்ன பண்ணுனா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அரேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் தான் போலரைசேஷன் படிச்சிருப்பீங்க. போலரைசேஷன், த அலைன்மெண்ட் ஆஃப் டைபோல். உங்க கிளாஸ்ல உங்க டீச்சர் வரல, நீ என்ன பண்ணுவ? அதுவும் ஸ்ட்ரிக்டா ஒரு டீச்சர் வரல, கண்ணா பின்னான்னு ரேண்டமா இங்க இருந்து அங்க ஓடுவ, அங்க இருந்து இங்க ஓடுவ. யாராவது டிஃபன் பாக்ஸ்ல சிக்கன் பிரியாணி வச்சிருந்தா அதை போய் எடுத்து நான் பண்ண வேலையை சொல்றேன். நான் உடனே எங்களை எப்படி சார் நீங்க சொல்லலாம்னு என்கிட்ட கோச்சிக்காத. கிளாஸ்ல எங்க டீச்சர் இல்லைன்னா அதம் பண்ணுவோம், தலைகீழ குதிப்போம், என்னன்னோ வேலை பண்ணுவோம். இப்ப நீங்களாம் 2K பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க இல்லையா? அப்ப அப்படி இருக்க மாட்டோம். மரத்து மேல ஏறுவோம், மேல இருந்து கீழே குதிப்போம், தண்ணியில குதிப்போம், என்னன்னோ பண்ணுவோம். குரங்கு சட்டையெல்லாம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. எங்க சமாளிக்கிறதுலாம் அப்போ ரொம்ப கஷ்டம். பட் நல்ல பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், இது டைபோல் ரேண்டமா கண்ணா பின். ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர், நீங்க எல்லாம் இங்க அங்க ஓடிட்டு இருப்பீங்களே, திடீர்னு அந்த ஸ்ட்ரிக்டான டீச்சர் உள்ள வந்துட்டாருன்னா presence of electric field, all the dipoles are orient themselves in a definite direction. எல்லா பசங்களும் ஓடி போய் அவன் சீட்ல உட்காந்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி டைபோல் எல்லாம் ரெகுலரா அரேஞ்ச் ஆயிடும். இதுக்கு பேர் தான் போலரைசேஷன். பிளேட்ல இருக்கிற சார்ஜ் ஒண்ணுமே ஆகாது. அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா இந்த பிளஸ் ஃபுல்லாவும் இந்த மைனஸ் ஃபுல்லாவும் கேன்சல் ஆயிடும், இந்த பிளஸ் ஃபுல்லாவும் இந்த மைனஸ் ஃபுல்லாவும் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த டயலக்ட்ரிக்ல இந்த பக்கம் மைனஸும் இந்த பக்கம் பிளஸும் இன்டியூஸ் ஆயிடும். அனீஸ் ஒண்ணுமே ஆகாது, பிளேட்ல இருக்கிற சார்ஜ் கியூ அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பதிலா இங்க இன்டியூஸ்டு சார்ஜ் வரும். இங்க இருக்கிறது நெகட்டிவ், இங்க இருக்கிறது பாசிட்டிவ். அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு EI. நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்ல,
எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு. ஏன் குறையுதுன்னு தெரியுதா? ஏர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இ நாட்டு, இந்த மீடியத்துல இஐ, ரெண்டு பேரும் ஆப்போசிட்டான்னு பாருங்க. அப்ப மைனஸ் இஏஏ. அப்ப உனக்கு புரியுதா? இது 10 ரூபாய், இது 2 ரூபாய், அப்ப 8 ரூபாய். ஏற்கனவே என்கிட்ட 10 ரூபா இருக்கு. இப்ப டயலக்ட்ரிக் வச்சதுக்கு அப்புறம் 2 ரூபாய் குறைஞ்சிருச்சு, 8 ரூபாய் ஆயிடுச்சு. ஏன் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட குறைக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட குறைச்சாதான் பொட்டென்ஷியல் அதிகமாகும். பொட்டென்ஷியல் அதிகமானாதான் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். அப்ப என்ன கத்துக்கிறேன்னா, பிளேட்ல சார்ஜ் சஃபர் ஆகாது. அதுக்கு பதிலா டயலக்ட்ரிக் ஸ்லாப்ல ரெண்டு எண்ட்லயும் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும் QI, ரைட்டா? பிளேட்ல இருக்கிற சார்ஜ் ஒண்ணுமே ஆகாது. அதுக்கு பதிலா எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், பொட்டென்ஷியல் அதிகமாகும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். ரைட்டா? எல்லாரும் இந்த பாயிண்ட் கத்துக்கிட்டீங்களா? டயலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்ன்றதை பேசியிருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயலக்ட்ரிக்கை வச்சுக்கிட்டு சீரிஸ் அண்ட் பேரலல் சம் போடுறது. நான் 2 மாடல் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. புரியலன்னா ஹானஸ்டா புரியல சார்ன்னு சொல்லிடு. இருக்கிற 3-4 மாசத்துல விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஸோ வேலையை கவனிச்சா நல்லது. டைம் டேபிள்லாம் கூட வந்துருச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும். ரைட்டா? ரைட் பை. கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் வித் டயலக்ட்ரிக் ஸ்லாப். ரெகுலரா கேட்குற மாடல் போர்டுக்கும் நீட்டுக்கும் ஜேஇக்கும் எல்லாத்துக்குமே. கொஷினோட பேரு கெப்பாசிட்டர்ஸ் வித் டயலக்ட்ரிக். ஸோ டைம் வந்து சரியா 7:26. ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் லெசன் கண்டிப்பாக முடிஞ்சிடும். மீதி இருந்தால் நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மட்டும்தான் மீதி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கெப்பாசிட்டர்ஸ் வித் டயலக்ட்ரிக் ஸ்லாப். கேர்ஃபுல்லாக கவனி. நான் ஒரு சம் போடுறேன், நீங்கள் ஒரு சம் போடுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கிளாஸ் கவனிச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த கெப்பாசிட்டர் வித் டயலக்ட்ரிக்ல உன் அட்டென்ஷன் 200% கண்டிப்பா இருக்கணும். தெரியலையா வாயை திறந்து கேளு. இது ஒரு பிளேட். இது கீழே இருக்கிறது இன்னொரு பிளேட். இது மாதிரி 2 பிளேட்டு. இது ஏரியா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் இஸ் டி. நான் என்ன பண்றேன், இதுல 2 டயலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்றேன். சரி பாதியா இது 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். ஒரு டிஸ்டன்ஸ் d/2, இன்னொரு டிஸ்டன்ஸ் d/2. இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் பிளேஸ் பண்றேன். பிங்க் கலர்ல இருக்கிறது ஒரு ஸ்லாப், அதோட கான்ஸ்டன்ட் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1, டிஸ்டன்ஸ் d/2. அடுத்தது ரெட் கலர்ல இருக்கிறது இன்னொரு ஸ்லாப், இதோட டயலக்ட்ரிக் K2 பிளேஸ் பண்ணிட்டேன். K2 டிஸ்டன்ஸ் d/2. யாராவது சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி கொடுத்தேன்ல. இந்த கெப்பாசிட்டர் C1, இந்த கெப்பாசிட்டர் C2. C1ம் C2ம் என்ன காம்பினேஷன்ல இருக்காங்க? சீரிஸ் காம்பினேஷனா பேரலல் காம்பினேஷனா? பதில் சொல்லு. ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு. C1ம் C2ம் என்ன காம்பினேஷன்ல இருக்காங்க? சீரிஸா பேரலல்? பேரலல். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய முறை கத்து கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீரிஸா பேரலா? உங்களுக்கு தெரியலையா? இங்க பாருங்களேன், டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருக்கா? தெரியலன்னு இனிமேல் சொல்லக்கூடாது. எல்லாம் ஓவர் ஸ்ட்ரெஸ்லயே மறந்து போயிடுறீங்க, பதட்டமாவே இருக்கீங்க. ஏன் தான் பதட்டமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட். நான் போகும்போது நிறைய பேசுறேன் உங்கள்கிட்ட. இப்போ கிளாஸை கவனிங்க. டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இதெல்லாம் எவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்தேன். அன்னைக்கு நைட்டே சம்மெல்லாம் போட்டு எத்தனை பேருமே நீங்க திருப்பி அனுப்பிச்சிருந்தீங்க. இதுல இருக்கிற பாதி பேர் புது பசங்க தான் தெரிஞ்சிருக்காது, பழைய பசங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டேன். டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்தா சீரிஸ் காம்பினேஷன். முதல்ல இதை படிங்க. டயலக்ட்ரிக்ல டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்தாலே அது சீரிஸ் காம்பினேஷன். சரி, அப்ப C1ம் C2ம் சீரிஸா? அப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்கணும்? CS கண்டுபிடிக்கணும். அப்போ 1/C1 + 1/C2. C1 நான் எப்படி எழுதுறேன்றதை கவனிங்க. எப்சிலான் நாட் K1. ஏரியா ஆஃப் த பிளேட் மாறல, ஆனா C1ஓட டிஸ்டன்ஸ் பாருங்க, d/2. இதே 3 ஸ்லாப் வச்சிங்கன்னா d/3, 4 ஸ்லாப் வச்சிங்கன்னா d/4. ஏரியா மாறாது, டிஸ்டன்ஸ் தான் செப்பரேட் ஆகிருக்கும் சீரிஸ் காம்பினேஷன்ல. அதனால 2ε0 K1A/D. இது ஏதோ போர்டுக்கு மட்டும்தான், நீட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிக்காத. எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளனா பேப்பர் எடுத்து பார்த்துக்கோ.
2 எப்சிலான் நாட் K1 A by D கத்துக்கிட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட் பிளேட்டோடது. செகண்ட் டைஎலக்ட்ரிக் C2 எப்சிலான் நாட் K2A by D by 2 எப்சிலான் நாட் K2A by D 2 எப்சிலான் நாட் K2A by D. என்ன பண்ணியிருக்கேன்? அதே தான். C1 எழுதியிருக்கேன், C2 தனித்தனியாக எழுதியிருக்கேன். எப்படி எழுதணும்? ஜெனரல் ஃபார்முலா இப்பதான் சொல்லி கொடுத்தேன். எப்சிலான் நாட் KA by D. அங்க இருக்கிற A எவ்வளோ? A தான். அங்க இருக்கிற D எவ்வளோ? D by 2. அந்த 2 மேலே போயிடுச்சு. அப்போ C1 C2 இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் சார். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி 1/CS கண்டுபிடிக்கணும். 1/CS வேணும்னா 1/C1. C1 2 எப்சிலான் நாட் K1 A by D மேலே போயிடுச்சா? D by 2 எப்சிலான் நாட் K2A. அப்ப இங்க இருந்து 1/CS வேணும்னா காமன் டேர்முக்கு வெளில போடுங்க. D by எப்சிலான் நாட் A எப்சிலான் நாட் A 2 எப்சிலான் நாட் A. ரிமைனிங் இருக்கிறது 1/K1 plus 1/K2. நீங்க நல்லா கத்துக்க வேண்டிய டாபிக், பொறுமையா கத்துக்கிட்டே வா. அதுக்கப்புறமா என்ன சார் பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1/CS equal to D by 2 எப்சிலான் நாட் A K1 plus K2 by K1 into K2. ஃபைனலா CS தேடி போயிட்டு இருக்கீங்க. அப்ப எப்சிலான் நாட் A by D இந்த 2 இங்க கொண்டு வந்துருங்க. திருப்பி போட்டதுனால 2K1 K2 by K1 plus K2. இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா ரொம்ப வரைக்கும் கூட இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த சம். இதுல நீங்க சீரீஸா பேரலல் கண்டுபிடிக்கிறதே ஒரு திறமை. அதுக்கப்புறம் C1 C2 எழுதுறது, அதுக்கப்புறம் 1/CS போட்டு 1/C1 plus 1/C2 போடுறது. இது மட்டும் இல்ல, உங்க கொஷின் பேப்பர்ல K1 equal to 4 K2 equal to 8 CS சொல்லுப C ஆல்ரெடி 10ன்றான். பார்த்தாலே தெரியுதா? எப்சிலான் நாட் A by D ஏர் ஃபீல்டு, அதான் இங்க 10 டைரக்டா கொடுத்துருக்கான். 2 into 4 into 8 8 plus 4 பை இதாம்பா சம். இந்த டாபிக்ல ஒன்னு டைரக்டா போர்டுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கேட்கலாம். ஒரு ஸ்லாபுக்கு நடுவில் 2 டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டேன், 2 டயலக்ட்ரிக் ஸ்லாபை வச்சுட்டேன். எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுங்க. நான் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கேன். உனக்கு புரியணும். டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்ததுன்னா என்ன காம்போ? சீரீஸ் காம்பினேஷன். 2 தான் இருக்கு. அதனால 1/C1 plus 1/C2. C1 எழுத கத்துக்கணும். C1க்கு எப்சிலான் நாட் Kக்கு பதிலா K1 ஏன்னா ஏரியா ஆஃப் த பிளேட் A தான். Dக்கு பதிலா பாதி D by 2. சால்வ் பண்ணீங்கன்னா பை எப்பவுமே இது ஃபிக்ஸ்டு வேல்யூ தான். அது 2 கெப்பாசிட்டர்னாலே இந்த ஃபார்முலாவை டைரக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சம் போடும்போது. எல்லாரும் என் கூடவே படிங்க. 2 கெப்பாசிட்டர் சீரீஸ் அப்படின்னாலே எப்சிலான் நாட் A by D தான். இங்க 2K1 தான், K2 தான், பை K1 plus K2 தான். இது மாறவே மாறாது. 2 கெப்பாசிட்டர்னாலே இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா C1 C2 கண்டுபிடிச்சு ஃபைனலா CSக்கு இங்கே தான் போகணும். படிச்சிங்களா? இதில் என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா டைரக்டா C கொடுக்கலாம், அதாவது ஏர் ஃபீல்டு. K1ஓட வேல்யூ தரலாம், K2ஓட வேல்யூ தரலாம். தந்துட்டு இந்த ஃபார்முலால சம்ம சால்வ் பண்ண சொல்லலாம். ரைட்டா? இது ஒரு மாடல். இப்போ நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா? உங்களோட வேலை இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. மேலே ஒரு பிளேட், கீழே ஒரு பிளேட்டு. D by 3 டிஸ்டன்ஸ்ல K1 வைக்கிறேன், C1. அடுத்த D by 3 டிஸ்டன்ஸ்ல K2 C2. அடுத்த D by 3 டிஸ்டன்ஸ்ல K3 C3. அப்ப இங்க வந்து 3 டயலக்ட்ரிக் வச்சிருக்கேன். நான் ஒண்ணுமே கேட்கல, சம் கூட நீங்க சால்வ் பண்ண வேண்டாம். யாராவது சரியா C1 மட்டும் சொல்லுங்க, C2 மட்டும் சொல்லுங்க, C3 மட்டும் சொல்லுங்க. C1 சொல்லுங்க. ஆமா, இது 3 என்ன காம்பினேஷன்? வாயத்தர சீரிஸ் சார். சீரிஸ். ரைட் பை சீரிஸ் காம்பினேஷன். 3 என்ன காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். அப்ப சீரிஸ் காம்பினேஷனா C1 மட்டும் சொல்லுங்க பை. 3 எப்சிலான் நாட் K1 A by D. முதல்ல எப்சிலான் நாட் K1 A by D by 3 தான் நீ 3 எப்சிலான் நாட் K1 A by D ன்னு சொல்லிருந்தீங்க. ரைட்டா? ரைட். 3 எப்சிலான் நாட் K1 A by இந்த D க்கு பதிலா கீழ D by 3 வரணும். இந்த 3 தான் இங்க போய் உட்கார்ந்திருக்கு, தெரியுதா?
அப்ப அதை பார்த்து அப்படியே எழுதணும். 3 எப்சிலான் நாட் K2A/D. இது எழுதுறது தான் உன் திறமை. K3A/D கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் 1/CS வேணும்னா 1/C1, 1/C2, 1/C3. ஒருவேளை உங்களுக்கு டைரக்டா அங்கே வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வா. இல்லைன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணி காமன் டேர்ம் தூக்கி வெளில போட்டு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி 3 ஸ்லாப்பும் கொடுப்பாங்க, 2 ஸ்லாப்பும் கொடுப்பாங்க. அப்ப எனக்கு என்ன பயன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நீ இதை கண்டுபிடிக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் நடந்திருந்தா சீரிஸ் காம்பினேஷன். ரைட் சார், எல்லாம் புரிஞ்சிச்சு. அதே மாதிரி 2 பிளேட்டா இருந்தா D/2 மறந்துடாத. 3ஆ இருந்தா D/3. 4க்குலாம் போனதில்லை, போக மாட்டாங்க. 2, 3 மட்டும் நல்லா கத்துக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்பொழுது நைட்டு சால்வ் பண்ணி பார்த்துக்கோ, தெரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோ. சார் அடுத்தது parallel எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? ஏரியா செப்பரேஷன் நடந்ததுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா கவனி. ஏரியா செப்பரேஷன் நடந்ததுன்னா parallel combination. ஏரியா செப்பரேஷன் அதாவது இது ஒரு பிளேட்டா, இது ஒரு பிளேட்டா, டிஸ்டன்ஸ் என்னவோ D தான். கரெக்டா இந்த பிளேட்டை 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். 2ஆ பிரிச்சதோட இல்லாம ஒரு பக்கம் ஃபுல்லா C1 K1, அதாவது இது ஒரு ஸ்லாப், டயலெக்ட்ரிக் ஸ்லாப். அடுத்தது இந்த பக்கம் C2 K2, ஏரியா பாருங்க பாதி பாதி ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ் அதே தான் இருக்கு. அப்ப parallel எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஸ்டன்ஸ் சேமா இருந்து ஏரியா செப்பரேஷன் நடந்ததுன்னா parallel, டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்ததுன்னா சீரிஸ், ஏரியா செப்பரேஷன் இருந்தா parallel. ரைட்டா? பை இதுக்கு யாராவது C1 ட்ரை பண்ணுங்க. பை தப்பா சொன்னா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ட்ரை பண்ண, அவ்வளவுதான். C1 சொல்லு, பார்த்து சொல்லுங்க. பை K epsilon naught A/2D. எப்சிலான் நாட் A K1 K1/2D. பை 2D. அழகா சொன்னேன். பை என்ன பண்ணிருக்கோம்? எப்சிலான் நாட் ஏக்கு பதிலா A/2, K1 கீழே ஆல்ரெடி D. ஏன்னா இங்க ஏரியா தான் பிரிஞ்சிருக்கு, டியா தான் இங்க இருக்கும். C2க்கு பதிலா எப்சிலான் நாட் A K2/2D. கத்துக்கிட்டீங்களா? C1 எழுதணும், C2 எழுதணும். எழுதிட்டோம் சார். அதுக்கப்புறமா CP வேணும், டைரக்டா தெரிஞ்சிடும். C1 plus C2. CP equal to C1 plus C2. சால்வ் பண்ணுங்க. எப்சிலான் நாட் K1A/2D, எப்சிலான் நாட் K2A/2D. கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து போறது எப்சிலான் நாட் A/D வெளில எடுத்துட்டீங்கன்னா K1 plus K2/2 ஆகும். ஏன்னா K1/2 plus K2/2, அதனால தான் நான் ஒன்னா K1 plus K2/2 எழுதிட்டேன். ஏன் நீங்க தனியா எப்சிலான் நாட் A/D மட்டும் காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உன்னால அதை உணர முடியும். டைரக்டா ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டன்ஸ்னு ஒரே வேல்யூவா கொடுத்துருவாங்க. இந்த எப்சிலான் நாட் A/Dக்கு பதிலாக டைரக்டாவே 10 மைக்ரோஃபாரட். A கொடுக்க மாட்டாங்க, D கொடுக்க மாட்டாங்க, உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. 2 பிளேட் இருக்கு, ஏர் ஃபில் ஆயிருக்கும் பொழுது 10 மைக்ரோஃபாரட். அப்ப நீ தான் புரிஞ்சுக்கணும், இந்த எப்சிலான் நாட் A/Dக்கு பதிலாக தான் அந்த 10. இல்ல இன்னும் ஸ்மார்ட்டா C K1 plus K2/2 இப்படி கூட நீங்க கத்துக்கலாம். ஏவும் டியும் கொடுத்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோ. டைரக்டா C வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. பை ஸோ K1 ஓடது 8 சார், K2 ஓடது 10. பை இந்த மாதிரி தான் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க சம் எடுத்து பாருங்க. 4, 6, 8, 24 இந்த மாதிரி நம்பர் இருக்கும். K1க்கு ஒரு நம்பர் இருக்கும், K2க்கு ஒரு நம்பர் இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி இந்த சியோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? CP கிடைச்சிரும். இது 2 ஸ்லாப் ஏரியா செப்பரேஷன் நடந்தா. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ஒரு முடிவுக்கு வந்துடும். டிஸ்டன்ஸ் செப்பரேஷன், ஏரியா செப்பரேஷன். இப்போ நான் ஒரு டயக்ராம் டிரா பண்றேன். நீ என்ன பண்ணணும்னா, சார் C1 C2 பேரலல், அதோட ஆன்சரும் C3 சீரீஸ். இப்போ நான் போடுற டயக்ராமுக்கு இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களோட வேலை, ஏரியா செப்பரேஷன் நடந்ததுன்னா டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் நடந்திருந்தது அப்படின்னா
C1 C2 சீரிஸ் காம்பினேஷன். இதோட எஃபெக்டிவ் என்னப்பா ஃபார்ம்ல CS equal to epsilon naught A by D. என் கூட படிங்க 2K1 K2 by K1 plus K2. இது ரெண்டு பேரும் சீரிஸ்ல இருந்தா, ரெண்டு பேரும் parallelல இருந்தா K1 K2. ஏன் சார் parallelனு சொல்றீங்க? ஏரியா செப்பரேஷன் நடந்திருக்கு. அப்படின்னா CP வேணும்னா C K1 plus K2 by 2. இது ரெண்டும் தவிர்க்க முடியாத டாபிக். டெரிவேஷனும் படிக்கணும், சம்மும் போட்டு பார்க்கணும். சரிங்க சார். இப்போ நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்றேன். கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குந்தா பதில் சொல்ல ட்ரை பண்ணு. இந்த மாதிரி ரெண்டு பிளேட், இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. K1 C1, K2 C2, இது K3 C3, C4 K4. நான் எப்படி கேட்கிறேன்னு உங்களால உணர முடியுதா? எனக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு அந்த ரூட்டை சொல்லுங்க. பயப்படாம சொல்லு, பாத்துக்கலாம். தப்போ ரைட்டோ? சார் C1 C2 C3 சீரிஸ் சார். C1 C2 C3 சீரிஸ் காம்பினேஷன். அதோட ஆன்சர் C4 உம் parallel சார். parallel. பை எல்லாரும் இத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அர்ஜுன் சொன்னது கரெக்ட்டா? சோ C1 னும் C2 C3 சீரிஸ் காம்பினேஷன். ஏன் பா இது மூணு சீரிஸ்? சார் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் சார். அப்ப இது ஒரு D/3, இது ஒரு D/3, இது ஒரு D/3. இது A/2 A/2. சரி பா, வேற ஒண்ணு வேணாம். எனக்கு C1 மட்டும் யாரா சொல்லிருங்க. C1 எழுது. சார் 3 எப்சிலான் நாட். இல்ல பா, ஆரம்ப அப்படியே சொல்லு. நான் எப்படி கேக்குறேன்னு தெரியுதா? A க்கு பதிலா என்ன, D க்கு பதிலா என்ன, அப்படி சொல்லுன்னு சொல்றேன். லாஸ்டா ஃபைனல் ஆன்சர் போய்க்கலாம். A க்கு பதிலா A/2, B க்கு பதிலா D/3. அவ்வளவுதான் பா. எப்சிலான் நாட் A க்கு பதிலா A/2, எப்சிலான் நாட் A K1 K1 by D க்கு பதிலா D/3. இப்ப ஹரி நீயும் தான் சொல்ல வந்திருப்ப. எப்சிலான் நாட் A K1 by 2D, ரைட்டா? பை எனக்கு என்னன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டுட்டு இருக்கேன். A க்கு பதிலா A/2, D க்கு பதிலா D/3. இதை பார்த்து அப்படியே C2 எழுதிருங்க, C3 எழுதிருங்க. இது மூணுத்துக்கும் சீரிஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வர்ற ஆன்சர். யாராவது C4 மட்டும் எனக்கு சொல்லுங்க. C4 மட்டும் சொல்லு. Epsilon naught A K4 by 2D. எப்சிலான் நாட் K4 A by 2. A க்கு பதிலா A/2, D க்கு பதிலா D தான் சார். அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டீங்க. அப்ப உன்னால சீரிஸ் பேரல் கண்டுபிடிக்க முடியுது. டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் நடந்திருந்தா சீரிஸ், ஏரியா செப்பரேஷன் நடந்திருந்தா பேரலல். சூப்பரா இருந்துச்சு அந்த மாடலு. ஓகே, அடுத்தது பா ஒரு நிமிஷம் சிலபஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். அந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர், ஒரே ஒரு நிமிஷம் நீங்க அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. தோ தான் இருக்கு சிலபஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம இருக்கும். ஸோ குரூப் செக் பண்ணிக்கோ. இந்த குரூப்ல சிலபஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதில் கண்டக்டர்னா பேசிட்டேன், இன்சுலேட்டர், டயலக்ட்ரிக் பேசிட்டேன், போலரைசேஷன் சொல்லிட்டேன், கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பேசிட்டேன், காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர், சீரிஸ் அண்ட் parallel, capacitance of a parallel plate capacitor with dielectric medium, without dielectric medium, energy stored in capacitor. எல்லாம் பேசிட்டோம் போல இருக்கு. செக் பண்ண எல்லாரும். செக் பண்ணு, இல்ல வேற ஏதாவது பேசணுமா? பாருங்க பா. ஓகே, இந்த எனர்ஜி ஸ்டோர்ல ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பேசணும், அதை சொல்லி கொடுத்துறேன். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். இல்ல வேற ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லிருங்க, அதையும் சொல்லி கொடுத்துறேன். அம்மா எல்லாரும் பாக்குறீங்களா சிலபஸ்? சார் எனக்கு அதோட ரெக்கார்டட் வீடியோஸ் சார், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அனுப்பிச்சு விட்றேன்டா. ஓகே சார். கிளாஸ் முடிஞ்சது அனுப்பிச்சு விட்றேன். பட் சிலபஸ் செக் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஓகே. பேலன்ல இது தவிர வேற என்ன நடத்துனாங்க ரிப்பீட்டர்ல?
ஆலன்ல இப்போ கரண்ட் கிராவிடேஷன் நடத்தினாங்க சார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு அப்புறம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இல்ல வேற என்ன நடத்திருக்காங்கன்னு கேக்குறேன். சீரிஸ் அண்ட் பேரலல் டயலெக்ட்ரிக் ஸ்லாப், அதுக்கப்புறம் அதுல சீரிஸ் அண்ட் பேரலல் தான் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுல இன்னும் கெப்பாசிட்டர்ஸ்னு தனியா லெசன் வச்சிருக்காங்க சார். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வரைக்கும் தான் சார் நடத்திருக்காங்க அதுல. இன்னும் கெப்பாசிட்டர் போகல. ஆமா சார். ரைட். இங்க பா ரிஷிகா, சஹானா, தபாஷிகா, ஹர்ஜிதா, ஜெரோம், வேற சரி நான் பாத்துக்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாத்தையுமே பேசி முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு பிளேட்ல கனெக்டட் டிஸ்கனெக்டட் பேசணும். அதுக்கப்புறமா லேடர் கான்செப்ட் பேசணும். சீரிஸ் அண்ட் பேரலல் இன்னொரு கான்செப்ட் பேசணும். ரைட். கவனிங்க எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறேன். Capacitors are connected in series and parallel. Capacitors are connected in series and parallel. அதுல இன்னும் நிறைய மாடல்ஸ், வேற மாடல்ஸ் இருக்கு. ரைட்டா? இந்த மாடல் கொஞ்சம் நல்லா கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்களேன். அப்படியே ஏதாவது வேணும்னாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிரு. சரி இது நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கனாலும் சொல்லிடு, அடுத்தடுத்த கிளாஸ்ல கத்து கொடுத்துறேன். ஆனா எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது. சிலபஸ் செக் பண்ணா சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டியாச்சு உங்ககிட்ட. இன்னும் ஒருவேளை எங்க ஸ்கூல்ல இது சொன்னாங்க சார், நீங்க இதை சொல்லல அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுன்னு சொல்றேன். ரைட். ஒரு பிளேட்டு ஞாபகம் இருக்கா? போன டைம் இதை போராடிட்டு இருந்தோம்ல, 4 பிளேட்டு இப்படி ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஏன் கனெக்ட் ஆயிருக்கு, இங்க பீன் கனெக்ட் ஆயிருக்கு. Find the effective capacitance between A and B. Find the effective capacitance between A and B. இந்த சம்மு கத்துக்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கும், பட் ரொம்ப சிம்பிளா அழகா கத்து கொடுத்துறேன். இந்த மாதிரி டயக்ராம் நீங்க பாப்பீங்க, உங்க ஆலன் மாடல்லே இந்த சம் இருக்கு. இந்த மாதிரி ஏக்கும் பிக்கும் தான் கேட்குறாங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் கண்டிப்பா ஏவா தான் இருக்கணும், லாஸ்ட் ஹேண்ட் கண்டிப்பா பியா தான் இருக்கணும். அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி சம் வந்துட்டா உங்களோட வேலை எல்லா பிளேட்டுக்கும் நம்பர் கொடுக்கறது தான் உன்னோட வேலை. கொடுத்துட்டீங்களா? அப்ப 1ம் 4ம் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால 1 and 4 சேம் பொட்டென்ஷியல். 1ம் 4ம் பொட்டென்ஷியல் இங்க சேமா இருக்கும். அப்ப 1ஆம் நம்பர் பிளேட் இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 4ஆம் நம்பர் பிளேட் இங்க கனெக்ட் பண்ணா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது அர்த்தம். இப்படி சேம் பொட்டென்ஷியலா இருந்தா அது ஒரு கெப்பாசிட்டரா இருக்க முடியாது. காதுல வாங்கு. இப்போ இங்க பேர் எழுத கத்துக்கணும். எந்த 2 பிளேட் வந்து கெப்பாசிட்டரா இருக்கலாம்? பக்கத்து பிளேட் இருக்கலாம். இங்க பாருங்களேன், 1 and 2 ஒரு பேரா இருக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் பிளேட்டும் ரெண்டாவது பிளேட்டும் சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டரா இருக்கலாம். 2 வேற பொட்டென்ஷியல் A, 3 வேற பொட்டென்ஷியல் B. அப்ப 2 and 3யும் இருக்கலாம் சார். அப்ப 2 and 3 இருக்கலாமா? 3யும் 4ம் 3 வேற பொட்டென்ஷியல், 4 வேற பொட்டென்ஷியல். அப்ப 3யும் 4 இருக்கலாமா? முதல்ல இந்த சம் வந்தா உங்களோட வேலை எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 1 and 2 ஒரு பேரு, 2 and 3 ஒரு பேரு, 3 and 4 ஒரு பேரு. ஏன் 1 and 4 ஒரு பேரா இருக்க கூடாதா? சத்தியமா இருக்காது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே பொட்டென்ஷியல் சேம் பொட்டென்ஷியல் ஒரு கெப்பாசிட்டரா இருக்க முடியாது. சரி, இது எப்படி ரீட்ரா பண்றது? இந்த டயக்ராமை எப்படி ரீட்ரா பண்றது, எப்படி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் நாங்க கண்டுபிடிக்கிறது கத்துக்கலாமா? இப்போ 1ம் 4ம் ஒரே பொட்டென்ஷியல், 1 2 ஒரு கெப்பாசிட்டர், 2 3 ஒரு கெப்பாசிட்டர், 3 4 ஒரு கெப்பாசிட்டர். ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. சார் 3 4 கெப்பாசிட்டர் இருக்குல்ல சார், ஆமா, அத 3 1 கெப்பாசிட்டர் கூட சொல்லலாமா சார்? 3 1 எடுத்துக்கலாமே. ஓகே சார். 3 4ம் 3 1ம் ஈக்குவல். கரெக்டா? நல்லா தான் சொன்னேன். 1 4ன்றதுனால அப்ப 3 4ம் 3 1 ஈக்குவல்னு புரிஞ்சுக்கணும். 3 4ம் 3 1 ஈக்குவல். இப்போ இந்த டயக்ராம்ல அது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கத்துக்கணும். இது எப்படின்னா, இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து அந்த ஐடியா டக்குன்னு வராது. ஐடியாஸ் எல்லாம் சொல்லிடுறேன், ஆனா இன்ஸ்டன்டா ஃபாஸ்டா யோசிக்கிறது நீயும் மூளைக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து கொட்டிடுறேன். அதுல எது ஸ்மார்ட்டா உன்னால சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ரைட், இங்க பாருங்க. இது இந்த 2 1 ஒரு கெப்பாசிட்டர், 2 1 ஒரு பேர், அதாவது 1 2 ஒரு பேர்,
2 3 ஒரு பேர், 3 4 இல்ல 3 1 ஒரு பேர், ரெண்டும் ஒன்று தான். இப்போ 1 1 4 சேம் பொட்டென்ஷியல், அப்போ இங்க கண்டிப்பா 4 கனெக்ட் பண்ணலாமா? 1ம் 4ம் ஒரே பொட்டென்ஷியல், அப்போ இது 3 ஆயிடுமா? 2 1 ஒரு கெப்பாசிட்டர், 3 4 ஒரு கெப்பாசிட்டர். அடுத்தது 2 3 ஒரு கெப்பாசிட்டரா, 2 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. இப்போ பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, இதுவும் சி, இதுவும் சி, இதுவும் சி. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டும் சீரிஸ், 1/c 1/c 2/c c/2. ஃபர்ஸ்ட் ரெண்டும் c/2, அடுத்தது ஒரு சி. பயப்படாத, நான் நிறைய ஒரு 6 சம் போட்டு காட்டுறேன். லாஸ்ட் 6வது சம் புரியலன்னா என்கிட்ட சொல்லி என்னவாவது பண்ணி கத்து கொடுத்துறேன். 3c/2 ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 3c/2. அப்ப இந்த சம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது? இன்னும் ஒரு டைம் நல்லா கத்துக்கோங்க. சார் ஃபர்ஸ்ட் பிளேட்டு, செகண்ட் பிளேட்டு, தேர்ட் பிளேட்டு, ஃபோர்த் பிளேட்டு. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது 1 எடுத்துக்கலாம், இதையும் வேணா 1 எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அது ஃபோர்த் பிளேட். 2 வந்து ஏ, 3 வந்து பி. ரைட். உங்களுக்கு இன்னொரு ரகசியம், பெட்வீன் ஏ அண்ட் பி தான் கேக்குறாங்கன்னா இந்த ஏ பிளேட் தான் லெஃப்ட்ல இருக்கணும். அதாவது ஏ பிளேட்ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இதான் ஏ பிளேட்னா இதான் 2. அப்ப கண்டிப்பா 2 1 ஒரு பேரா, அப்ப ஷியரா இது என்னவா தான் இருக்க முடியும்? 1ஆ தான் இருக்க முடியும். ரைட்டா? அப்ப இது 1ன்னா 1 4 ஒரே பிளேட். அப்ப கண்டிப்பா இந்த இடம் 4ஆ தான் இருக்கணும். 1 and 4. 4ம் 3யும் ஒரு பேர். அப்ப கண்டிப்பா இது 3ஆ தான் இருக்க முடியும். தெரியுதா நான் எப்படி போறேன்ட்டு? அதுக்கப்புறம் லாஸ்டா 2 and 3 ஒரு பேர். 2ல இருந்து 3 ஒரு பேர். முதல்ல இந்த ரீட்ரா பண்றது தான் உங்களோட திறமை. பொட்டென்ஷியல் சேமா இருந்தா அதை ஒரு கெப்பாசிட்டரா நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது. வேற வேறையா இருந்தா தான் பண்ண முடியும். கத்துக்கிட்டீங்களா? சரி, கொஞ்சோண்டு புரிஞ்சிருச்சு. இது மாதிரி இன்னொரு 4 சம் போட்டீங்கன்னா ஓரளவு கத்துப்போம். அப்படின்னா தோ கத்துக்கலாம். ஒரு பிளேட், 2 பிளேட், 3 பிளேட், 4 பிளேட். செகண்ட் பிளேட் ஏ, ஃபோர்த் பிளேட் பி. 1 and 3 சேம் பொட்டென்ஷியல். 1 and 3 சேம் பொட்டென்ஷியல். முதல்ல யாராவது எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. எத்தனை பேர் இருக்கு அப்படியே சொல்லு. எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு? 1 2 சார். 4 சார். 2 ஒரு பேர். அதுக்கப்புறம் 2 3 ஒரு 2 3 பேர். சார். 3 4 ஒரு பேர். தெரியுதா? மூணுமே வேற வேற பொட்டென்ஷியல். 1ம் 3யும் ஒரே கெப்பாசிட்டர். இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி 2 பிளேட் இருந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டும் தேர்ட் பிளேட்டும் ஒன்னா கனெக்ட் ஆகி செகண்ட் இருந்தா இந்த 1 and 2ம் 2 and 3யும் பேரலல்னு அர்த்தம். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 2 பிளேட் இருக்கு, நடுவுல ஒரு பிளேட் இருக்கு. அப்ப மொத்தம் இங்க 2 கெப்பாசிட்டர் இருக்கு. 1 2 3 இருக்கு. 1 and 2 2 and 3. அப்ப ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் செகண்ட் கெப்பாசிட்டரும் பேரலலா இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஏ. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடம் 2ஆம் நம்பர். அப்ப இங்க 1 இருக்கிறதுனால கண்டிப்பா இது 1ஆம் நம்பர். இது 2, இது 3. ஆனா 1 3ம் சேம். அப்ப கண்டிப்பா இந்த இடம் 3. ஏன்னா 1 3 சேம். 2க்கு 2. சூப்பரா? அப்ப இது 2 என்ன காம்போ? பேரலல்ஸ். 3 and 4. 3 and 4ஆ? 3 இங்க இருக்கா, 3 இங்க இருக்கா, 4 ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டா அப்ப மேல இருக்கிற 2ம் பேரலல். அதோட ஆன்சரும் இதுவும் சீரிஸ் காம்பினேஷன். உங்களால எழுத முடியுதா? இது ப்ராக்டிஸ் பண்ணலாம், கண்டிப்பா வராது. நான் ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எப்ப 2 பிளேட் பார்த்துட்டு நடுவுல ஒரு பிளேட் பார்த்துட்டீங்களோ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரும் 2வது கெப்பாசிட்டரும் பேரலல்னு அர்த்தம். ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு சம்மு. இதுக்கப்புறம் இதை நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. c1 plus c2 2c, then 1/2c plus 1/c. சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. யார் வேணாலும் சொல்லலாம். இதுல எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு, இதோட ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. ஒரு பிளேட்டு, 2 பிளேட்டு, 3 பிளேட்டு, 4 பிளேட்டு. இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இதுல எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லுங்க. 2 கெப்பாசிட்டர். 2 கெப்பாசிட்டர் தான் இருக்கு. அழகா சொன்னேன். யார் சொல்லு? 1 and 2 3 and 4. 1 and 2 ஒரு பேர். 3 and 4. 3 and 4 ஒரு பேர். ஏன் 2 and 3 ஒரு பேரா இருக்க கூடாதா?
சேம் பொட்டன்ஷியல் சார். சூப்பரா சொன்னேன். 1 and 4 ஒரு பேரா இருக்க கூடாதா? அதுவும் சேம் பொட்டன்ஷியல் சார். சேம் பொட்டன்ஷியல். சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ 1 4 இது ஈஸியா போட்டுடலாம். சரி இந்த இடம் 1 இந்த இடம் 4. ஆமா 1 4 சேம் பொட்டன்ஷியலா? இந்த இடம் 2 இந்த இடம் 3. அவ்வளவுதான். இந்த மாதிரி பாத்துட்டீங்கனால அது பேரலல் தான். இப்ப இப்படி இருந்தாலும் ரெண்டும் பேரலல், இப்படி இருந்தாலும் ரெண்டும் பேரலல். கத்துக்கிட்டீங்களா? எப்பவுமே ஏ லெஃப்ட் ஹேண்டு பி ரைட் ஹேண்டு அப்படிதான் சால்வ் பண்ணணும். இந்த 3 சம்மையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. லாஸ்டா ஒரே ஒரு சம்மு, ஒரு கெப்பாசிட்டர் 3 4 5. இந்த இடத்துல 1 2 3 4 5 ஆட் நம்பர் எல்லாம் ஒரு எண்ட்ல இருக்கு, ஈவன் நம்பர் எல்லாம் ஒரு எண்ட்ல இருக்கு. டக்குன்னு சொல்லி இதுல எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு? எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு? 4 சார். பேசு. ஆமாம் பேசுங்க. நான் தானே 1 2 3 4. ஏன்னா எல்லாமே வேற வேற பொட்டன்ஷியல். 1 and 2 வேற வேற பொட்டன்ஷியல். ஏபி 1 and 2 வேற வேற பொட்டன்ஷியல், 2 and 3 வேற வேற பொட்டன்ஷியல், 3 and 4 வேற வேற. அப்ப 4 கெப்பாசிட்டர் இருக்கு. இப்படி பார்த்துட்டீங்கனாலே உனக்கே தெரியும் 4 கெப்பாசிட்டருமே பேரலல் காம்பினேஷன். பேரலல் காம்பினேஷன். ஏன் சார் டக்குன்னு உங்களால பேரலல் சொல்ல முடியுது? நான் ரகசியம் சொல்லவா? ஆட் நம்பர் எல்லாம் ஒரு பிளேட் ஆகும், ஈவன் நம்பரா ஒரு பிளேட் ஆகும் இருந்தா இதோட ஆன்சர் என்ன தெரியுமா? சிம்பிள் ட்ரிக் கத்துக்கோங்க. n-1 into c. இது இந்த சம்முக்கு மட்டும்தான் பொருந்தும். எல்லா சம்மும் போய் தேடாத. ஆன்சர் 5 பிளேட் -1 into c. ஆன்சர் 4c. தெரியுதா? அப்படின்னா 4 பேரலல்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4 சால்வ் பண்ணீங்கன்னா c c c c சால்வ் பண்ணீங்கன்னா 4c. இப்போ இங்கேயுமே n-1 into c, 5 - 1 into c, 4c. அல்டர்னேட்டிவ், அதாவது அல்டர்ல இருக்கக்கூடிய ஆட் நம்பர் எல்லாம் ஒரு பிளேட் ஆகும், ஈவன் எல்லாம் ஒரு பிளேட் ஆகும் இருந்தா n-1 into cன்றது கத்துக்கணும். ரைட் அப்ப? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சம்மும் முடிச்சிட்டேன். பட் நிறைய இருக்கு சம்மெல்லாம், எக்கச்சக்கமான டாபிக்ஸ் அப்போ பேசும்போது பேசியிருந்தோம். சிலபஸ் பார்க்கும்போது எல்லாமே கன்சைஸாக இருக்கு. ரைட், இந்த சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்க. ஒரே நிமிஷம்.